गाइस நம்ம ஏகே அஜித் குமாரோட அடுத்த ரெண்டு படம் டேர் டெவில் கிளாடியேட்டர்ஸ் ரெண்டு படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த ரெண்டு படத்துல இருந்து ஒரு அதிரடியான மாஸ் அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டேர் டெவில பார்த்துடலாம். இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக தான் இறக்குனாங்க. இது நம்ம ஏகேவோட ஃபேன்ஸுக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் குஷியாகவும் இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல அனிருத் இதுக்கு மியூசிக் போடுறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்பதான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேத்துக்கிட்ட இருக்கும். எப்பன்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் எண்டு சும்மா பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா இப்ப செப்டம்பர் 2 படத்துக்கான ஷூட்டிங்கை ஃபுல் ஃபிளெஜ்டா ஆரம்பிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ஃபுல் ஃபிளெஜ்டாவே ஒரேடியா படத்துக்கான ஷூட்டிங்கை செப்டம்பர் மாசம் எண்டுல ஆரம்பிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துக்கான கதைக்களம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹார்பரை பேஸ் பண்ண ஒரு கதைக்களத்துல தான் இந்த டேர் டெவில் ரெடியாக போறதா அப்டேட் வந்திருக்கு. இந்த ஒரு அப்டேட் முன்னாடியே வந்துருச்சு. ஜிபியு மாதிரி இந்த படம் கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. அந்த படத்துல ஃபுல்லாவே பில்டப் தான். ஃபேன்ஸை குஷிப்படுத்துறதுக்காக தான் அந்த படமே எடுத்தாங்க. ஆனா இந்த டேர் டெவில் அப்படி கிடையாது. எல்லா டைப்பான ஆடியன்ஸும் பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி தான் எடுக்க போறாங்க. படத்துக்கான கேஸ்டிங்ல ஒரு ட்விஸ்ட் இப்போ வந்திருக்கு. நம்ம மோகன்லால் இதுல ஒரு முக்கியமான ரோல்ல வர போறாருன்னு நம்ம முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மோகன்லால் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டா இந்த படத்துக்கான கதை இந்த படத்துக்கான ஸ்டோரியை எழுதுறப்ப ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டை ஒதுக்கி தான் படத்துக்கான கதைக்களத்தை உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 280 கோடி இந்த படத்துக்கு தனியா ஒதுக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஏகேவே இந்த படத்தை ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்றாரு. சோ அதனால மோகன்லால் கேரக்டருக்கு பதிலா வேற ஒரு ஆக்டரை இறக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். எதுக்காக இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏகேவே இந்த படத்தை ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்றாரு. மோகன்லாலுக்கு நிறைய பட்ஜெட் கொடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய அமௌண்ட் அவர் கேட்பாரு. சோ பட்ஜெட்டை இழுத்து பிடிக்கலாங்கிற ஒரு முடிவுல தான் மோகன்லாலுக்கு பதிலா வேற ஒரு ஆக்டரை இறக்க போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. மோகன்லாலோட கேரக்டர் இந்த டேர் டெவில்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏகேவோட ஒரு நெருங்கிய நண்பரா தான் வரப்போறதா சொன்னாங்க. இந்த ஒரு கேரக்டருக்கு மோகன்லாலையும் தாண்டி யார் ஆப்டாவான்னு தெரியல. அந்த ஒரு கேரக்டருக்கு யாரை இறக்க போறாங்கங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தை செப்டம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சிட்டு அடுத்த வருஷம் சம்மருக்கு படத்தை இறக்க போறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. இதுதான் டேர் டெவிலுக்கான லேட்டஸ்டா கிடைச்ச அப்டேட். இப்போ நெக்ஸ்டா ஏகேவோட ரேசிங் டாக்குமெண்ட்ரி கிளாடியேட்டர்ஸ் பொறுத்தவரையும் ரீசெண்டா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்னு விட்டு தெரிக்க விட்டாங்க. டேர் டெவில் அப்டேட் வந்தா அதே நாள தான் இந்த படத்துக்கான அப்டேட்டையும் அல்டிமேட்டா இறக்கி இருக்காங்க. ரெண்டு ஃபர்ஸ்ட் லுக்க சூப்பரா இறக்கி இருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கான லேட்டஸ்டா என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ரி படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஜீவ் பிரகாஷ் ஒரு பக்கம் மியூசிக்க பயங்கரமா கொளுத்திட்டு இருக்காரு. டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பொறுத்தவரையும் எப்பவும் போல இருக்காது. நார்மலா ஒரு படம் பார்க்குற மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்காதுங்க. அவங்க பேசுறது நடக்கிறது சொல்றது மட்டும் தான் இருக்கும். ஆனா இது நம்ம அஜித்தோட டாக்குமெண்ட்ரி. அஜித்துக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. அவரை கண்டிப்பா தியேட்ரிக்கல் ஸ்கிரீன்ல தான் பார்த்தாகணும். அது டாக்குமெண்ட்ரியா இருந்தாலும் சரி நார்மல் படமா இருந்தாலும் சரி. தியேட்ரிக்கல்ல டாக்குமெண்ட்ரி படம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும். இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை எப்ப இறக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் அக்டோபர்ல நவம்பருக்குள்ள கண்டிப்பா படத்தை இறக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அப்டேட் வந்திருக்கு. தியேட்ரிக்கல்ல இறக்கின கொஞ்ச நாள்லயே சீக்கிரம் ஓடிடில இந்த படம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. சோ காத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் நம்ம ஏகேவோட ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட் இருக்கு. நம்ம அஜித் குமாரோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மங்காத்தான்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.